மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம்ல. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டங்கிறேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. நாங்க எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்கள வந்து நான் கருதுறோம். அப்படி இருக்கப்ப வந்து அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? சரியான குடும்பம்னா ஏர்ல மூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நாங்க இருக்கோம், உயிரா இருக்கோம். தேங்க்யூப்பா. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம்ல. கட்டி புடுறா. மாணவ மாணவிகளுக்கான விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அந்த மாணவிகள் குறித்தும் பெற்றோர் குறித்தும் மிகவும் கீழ்த்தரமாக, கேவலமாக, அசிங்கமாக, ஆபாசமாக, பொறுக்கித்தனமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது போக்சோ சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அதாவது செட்டு சால்ட் ஆத்தா ஹே, பானி ஆத்தா ஹே, ஃபால்ட் ஆத்தா ஹே, தண்டனை ஆத்தா ஹே. தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்பா அம்மா பக்கத்துல கூட உட்கார்றதுக்கு கூசுகிற அந்த பெண்கள் இப்படி ஒரு எல்லோரையும் கட்டிப்பிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக பேசினேன். பார்த்தாலே தெரிகிறதா? நான் விஜய பத்தி தப்பா பேசல, அந்த பெண்களை பத்தி தப்பா பேசல, நான் யாரையும் தப்பா பேசல. முழு காணொலியை பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு பேரு கேட்லாக்கா. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? வேல்முருகன் அவர்கள் வந்து முழுமையா அந்த காணொலியை பாருங்க. 1.25 மணி நேரம் காணொலியை பாருங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. நான் தப்பாவே பேசல. அறிவு கட்ட முண்டங்களா திட்டுறேன்னு நினைக்காதீங்கடா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த 1.25 மணி நேரம் காணைய முழுசா உட்கார்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு தோணுது என்னன்னா, வேல்முருகன் அவர்கள் திட்டமிட்டு அந்த பெண்கள் மீது அவதூறு பரப்பியிருக்காரு. பேர பசங்களா, நான் திட்டுறதே விட்டுறேன்டா. அறிவட்டா திட்டுறதே விட்டுறேன். நான் இனிமே திட்டவே மாட்டேன்டா. இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே